Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம மட்டர் பனீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் சூடானதும் 2 வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை இதல சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே வெங்காயத்தை ஃப்ரை ஆக விட்டுடலாம். இப்போ இதில் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் கலந்துடலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. மூணு தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை கவர் பண்ணி 5 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்காக விட்டுடலாம். தக்காளி மேஷ் ஆகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மேஷ் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல திக் பேஸ்ட் ஆகிறது வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்ல திக் பேஸ்ட்டாக வந்திருக்கு. இதில் நாம் இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவை நல்லா கலந்ததும் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் அதில் அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப திக்கான கிரேவி செய்கிறதுனால அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை கப் பட்டாணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 கப் பன்னீர் இவ்வளோ சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து 2 நிமிஷம் குக்காக விட்டுடுங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, ரொட்டி, பூரி, தோசை எல்லாத்தோட சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.